வணக்கம் அனைவருக்கும். இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினுடைய ஒரு பங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தாயகம் என்ற உற்பத்தி சந்தைப்படுத்தல் அலகு, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு இடமாக இருக்கக்கூடிய பண்ணை பூங்கா அருகிலே நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய இந்த இடத்துக்கு யாழ் மாநகர சபை மற்றும் தொழில்துறை திணைக்களத்துடன் இணைந்து எங்களுக்கு இந்த கடையை எங்களுக்கு அளித்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த கடையிலே வந்து பார்வையற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு மையமாக நாங்கள் இதை விரிவுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த விடயத்தை வந்து நாங்கள் எப்படி என்று சொன்னால், எங்களுடைய நிலையத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்கு இந்த கடையை நாங்கள் பொறுப்பு கொடுத்துனாங்க. இன்றைக்கு 6 மாதம் ஆயிட்டது. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த கடையில் முன்னேற்றம் எப்படி இருக்குது, ஏன் கடையில் முன்னேற்றமாகாமல் இருக்குதா, முன்னேற்றம் ஆகிருக்கான்றதை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாரும் வாங்க ஒருக்கா பார்ப்போம். வணக்கம். வணக்கம். இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளை தாயகத்தின் தாயகம் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி பகுதி இது வந்து உங்களோட நிலையத்தால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஏன் இந்த நிலையத்தை நீங்கள் இன்னும் விரிவுபடுத்தல? என்ன காரணம்? மாற்றுத்திறனாளிகள் அவரவர் வீடுகளில் செய்கிற உற்பத்திகளை மேற்கொள்றதுக்கு மூலப்பொருள் மற்றும் பௌதிக வளங்கள் அதுக்கு வசதிப்படுத்தல் செய்து கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு அறக்குடியாளிகள் இந்த உதவியை நாடி இன்னும் உங்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகள் உற்பத்தி செய்வதற்கான வசதி வாய்ப்பு, மூலதன பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை இருக்குது. அதை விட இந்த கடைக்கு தேவையான ராக்கியல் அடிக்கிறதுக்கு, கரண்ட் எடுக்கிறதுக்கு 47,000 ரூபாய் காசு கட்டிருக்கணும், எலக்ட்ரிசிட்டி. அப்போ இதுகளை கட்டுறதுக்கு எங்கிட்ட நிதி பலம் இல்லாதால யாராவது முன் வந்து இந்த இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினுடைய ஒரு பகுதியான தாயகம் என்ற இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சந்தைப்படுத்தல் அலகை மேம்படுத்துறதுக்கு உதவி புரிய விரும்புகிறவை யாராவது உதவி புரிந்து இதே ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மையமாக மாற்றி, இதிலிருந்து கிடைக்கப்படுற வருமானம் கண் பார்வையற்றவருடைய வாழ்வாதாரம், சுயதொழில் முன்னேற்றத்துக்கும் இங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கும் ஊதியம் வழங்கக்கூடிய மாதிரியும் ஒரு மேம்படுத்துறதுக்கு உதவி செய்தால் தான் இதை நாங்கள் கொஞ்சம் மேம்படுத்தலாம். இதில் சில அந்த கடையில் திருத்தி வேலைகள், மேலதிகமான வேலைகள் இருக்குது, வயரிங்கில் செய்ய வேண்டியிருக்கு. மற்றது குளிரூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று தேவைப்படுது. இதில் யாராவது தந்துதவை சொல்லி நாங்கள் கேட்குறோம். நிச்சயமாக எமது இந்த சந்தைப்படுத்தல் உற்பத்தி பகுதியை மேம்படுத்துவதற்காக மாற்றுத்திறனாளிகள் அல்லது பார்வையற்றவர்களிடமிருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான பணம் தேவைப்படுகிறது. அதே போன்று இங்கே நான் நினைக்கிறேன் ஒரு பூங்கா பிரதேசம் என்ற வகையிலே கூடுதலான உல்லாச பயணிகள், அதாவது உல்லாச பயணிகளை கவரக்கூடிய இடம், சுற்றுலா கவரக்கூடிய இடமாக இருக்கிற வழியினால் குளிரூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. எனவே மக்களே, நீங்கள் யாரும் இதை பார்வையிடுவர்கள் உங்களால் உதவ முடியுமாக இருந்தால் நீங்களும் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கும் அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்ட இந்த இடமானது இவ்வாறு இருக்கின்றது. இதை நாங்கள் மேம்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்யலாம், உதவியாகவும் செய்யலாம், அல்லது கடன் அடிப்படையிலும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். அப்படித்தானே? இந்த கடையை மேம்படுத்துவதற்கு, பௌதிக வளங்களை சீராக்கி வசதிப்படுத்துவதற்கு கடன் வங்கி முகாமையாளர்கள் அல்லது அரச வங்கியாக இருந்தன, தனியார் வங்கியாக இருந்தன முன்வந்து உண்மையிலேயே வடபகுதியிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சந்தைப்படுத்தல் அலகு இதுதான் முதலாக தொழில்துறை திணைக்களமும் உள்ளூராட்சி திணைக்களமும் சேர்ந்து இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தோடு இணைஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சந்தைப்படுத்தல் வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு முதலாவது சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏனைய மாவட்டங்கள்லேயும் இப்படி சந்தைப்படுத்தல் அலகு வரணும். அதே நேரம் இந்த கடையை மேம்படுத்துறதுக்கு ஊடாக வீடுகளில் இருக்கிற தொழில் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய தொழில் முயற்சியால் வர முடிவு பொருளை இங்கே அனுப்பி விற்பனையாக்குறதுக்கான வாய்ப்பு கிட்டும். அதே நேரம் இது பண்ணை பூங்கா பகுதியில் இருக்கிறபடினாலே எங்களுக்கு மத்திய பேருந்து நிலையத்தை அண்டி ஒரு இடம்
அமையுமா இருந்தால் இன்னும் விசேஷமாயும் இருக்கும். சாதாரணமாக அங்க குறைபாடு இல்லாதவர்களுக்கு பல சந்தைப்படுத்தல் அலகுகள், சந்தைப்படுத்தல் விற்பனை நிலையங்கள் மத்திய பேருந்து நிலையத்தை சுற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுவரைக்கும் இன்னும் கொடுக்கப்பட இல்லை. இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த கடையை மேம்படுத்துறதும் ஏனைய மாற்றுத்திறனாளிகளோட உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கும் உதவ சொல்லி நாங்கள் இந்த வேளையில் வினயமாக கேட்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய வேண்டுகோளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கீழே எங்களுடைய இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளை லங்கா ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய கணக்கிலக்கமும் எங்களுடைய தொடர்பு இலக்கமும் அதிலே போடப்படும். அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய யூடியூப் தளத்தையும், கண் பார்வையற்றோர் அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய எங்களுடைய முகநூலையும் பார்வையிடுவர்கள் நிச்சயமாக எமது பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் உதவ முடியுமாக இருந்தால் உதவுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. அபே